கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மதுரை நான் சில வருஷங்களுக்கு முன்னால நான் மதத்துக்கு வந்திருக்கும் போது ஒரு சமயத்தில் உங்களோட ஐக்கியம் இன்றைக்கு மறுபடியுமாக உங்களோடு ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தோற்றம். தம்பி ஜான்சனை எனக்கு ரொம்ப காலமா தெரியும். ஆண்டவருக்குள்ளாக கொடுத்த ஒரு அருமையான ஒரு சகோதரர். அவர் மூலமாக உங்களை எல்லாம் கேட்கவும் ஐக்கியம் கொள்ளவும் கொடுத்த கிருபைக்காக. இந்த நேரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1-2. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நல்ல ஆண்டவரே, உடைய வசனத்தின் மூலமாக எங்கள் தேவைகளை சந்தியும், எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும், ஆசீர்வதியும், எங்களை உயிர்ப்பியும், நீ மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான விசுவாசியாகிய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் மறுபடியுமாக தோன்றி அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு சில வசனங்களை இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமத்துல 12வது அதிகாரத்துல முதல் சில வசனங்களிலே ஆபிரகாமை அழைக்கிறார் தேவன். ஆசீர்வாதத்துக்குள்ளாக அழைத்து அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்ப, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது உடனே அவருக்கு நிறைவேறவில்லை. அவர் கானான் தேசத்துல இருந்து கானான் தேசத்திற்கு அவர் வர வேண்டியதாக இருந்தது. ஊர் என்ற இடத்துல இருந்து விக்கிரக வணக்கத்தார் இனத்தார் பந்துக்கள் மத்தியிலே இருந்து, தகப்பன் வீட்டார் மத்தியில இருந்து புறப்பட்டு கானான் தேசத்திற்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு அழைப்பு அவருக்கு வந்தது. அந்த அழைப்பின் சமயத்திலே அவர் கிட்டத்தட்ட 75 வயது உள்ளவராக இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு வந்தார். அங்கே சுற்றி தெரிந்தார். அவருடைய மாடுகளும் சொத்துக்களும் எல்லாம் பலுகி பெருகிட்டு, ஆனால் அவருக்கோ பிள்ளை இல்லாத இருந்தது. உன் சந்ததி பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னவர், சந்ததி மூலமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் சந்ததியை இன்னும் கொடுக்கவில்லை. அவர் விசுவாசத்திலே தேவனை நேசிக்கிற அன்பிலே அவர் பெருகிக் கொண்டே இருந்தார். இருந்தாலும் அவருடைய விசுவாசமானது முழுவதுமாக உறுதிப்படுத்தப்பட்டு வெளிப்படையான நிலையிலே கனி கொடுக்காததாக இருந்தது. ஆகினாலே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சற்று சோர்வடைந்தவராக இருந்தார். பிள்ளை இல்லை. ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், கானான் தேசத்தை கொடுத்தார், வந்தார். ஆனால் வாக்கு தத்துவம் முழு
முழுவதுமாக நிறைவேறவில்லை. ராஜாக்களுக்கு விரோதமாக இவர் அங்கே போரிட்டு 14வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது போரிட்டு அவர் ஜெயிக்கிறார். ஆனாலும் அவர் சோர்வோடு நிற்கும் பொழுது 15வது அதிகாரம் முதல் வசனத்திலே, ஆதியாகமம் 15 முதலிலே தேவன் இப்படி பேசுகிறார். தரிசனத்திலே அவர் தோன்றி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்படி சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லுங்க, என் வீட்டுல விசாரணைக்காரனா இருக்கிறான், அவனை வேணா நான் என்னுடைய பிள்ளையாக நான் வைத்துக் கொள்கிறேனே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உன் சுதந்திரவாளி இவன் இல்ல, உன் கற்ப பிறப்பான இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீ வெளியே வானத்தை அண்ணாந்து பார், அங்கே உள்ள நட்சத்திரங்களை உன்னால எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி உன்னுடைய சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். வயதாகிவிட்டது, விசுவாசமானது உறுதிப்படாத நிலைமையில இருக்கிறது. ஆண்டவர் அந்த சமயத்துல அவனை கூடாரத்தில இருந்து வெளியே வர சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லுகிறார். பின்னாலே வருகிற சில வசனங்களை 15வது இடத்துல வாசிக்கும் பொழுது அது பகல் நேரம் போல தெரிகிறது. பிறகுதான் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது. தேவன் தொடர்ந்து கரியலை செய்கிறார். அப்போ பகல் நேரத்திலே தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை பார், அவைகளை எண்ண கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். அதற்கு ஆபிரகாமை குறித்த ஒரு சர்டிபிகேட், ஆபிரகாம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ப கூடாது இருந்தும் அவன் தேவனை நம்புகிறவனாக இருந்தான். அதைத்தான் விசுவாசம். அதை தேவன் நீதியாக கருதுகிறார். அவனுடைய விசுவாசத்தை தேவன் நீதியாக கருதுகிறார். இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாமுடைய விசுவாசமானது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருக்கிற நேரத்திலும் நம்புகிற நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை நமக்கு வேணும். சோர்ந்து போன நேரத்திலே ஆண்டவர் என்னை கூப்பிட்டு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை, கஷ்ட நஷ்டங்கள் வருகிறது, வியாதி பலவீனம் காணப்படுகிறது, மற்றவர்களோடு கொள்ளுகிற உறவிலே ஸ்ட்ரெயின் உண்டாகும் பொழுது ரிலேஷன்ஷிப் முறிகிற நிலைமையில இப்படிப்பட்ட பல காரியங்கள் வரும் பொழுது நம்மிடத்திலே சோர்வு காணப்படுது. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர் நம்முடைய ரட்சகராக இருந்து நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், நாம் ஆண்டவரோடு வாழுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஐக்கியம் கொள்கிறோம். ஆனாலும் சில சமயங்களிலே தோல்வியும் கஷ்ட நஷ்டங்களும் சோர்வுகளும் சில காரியங்களும், நாம் விரும்பாத சில காரியங்களும் நடக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல நம்முடைய உறவு விசுவாச உறவாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான உறுதி என்னவென்றால், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், வாக்கு நிறைவேறவில்லை. நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே போதுமான மன நிறைவு நம்மிடத்திலே காணப்படவில்லை. சோர்வுகள் அப்பப்போ காணப்படுகிறது. பிறரோடு கொள்ளுகிற உறவிலே முறிவு காணப்படுகிறது. The cordial relationship is broken. நம்முடைய இருதயத்திலே துக்கம், வேதனை உண்டாகலாம். நம்முடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு சரியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உறுதி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து
நான் உனக்கு கேடகமாக பெரிய பலனுமாய் இருப்பேன். இந்த இந்த வார்த்தைகளை தேவன் பேசும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொஞ்சம் உறுதிப்படுத்துகிறார். இவனுக்கு முழு விசுவாசம் இல்லை. என் வீட்டுல பிறந்த எலியேசர் எனக்கு அவன் வாரிசாக இருக்கட்டுமே என்று சொல்லும் பொழுது, இல்லப்பா, உன்னுடைய கற்ப பிறப்பானவன் என்று சொல்லுகிறார். அவர் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் சும்மா இருக்கிறார். பிள்ளையை காணும். ஆபிரகாமும் அவனுடைய மனைவியாகிய சாராயும் சேர்ந்து சில காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, உன் கற்ப பிறப்பானவன் சொன்னாரு. ஆனா உனக்கு கற்ப பிறப்பானவன் இல்ல. மனைவி ஒருவேளை சாராய் சொல்லியிருப்பார், எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே இயற்கையின்படி நான் கற்பம் தரிக்க முடியாது. இப்பட்ட சரீரம் செத்து போன நிலையில நாம் இருக்கும் பொழுது எனக்கு பிழைக்கிற ஒரு வாலிபமான ஒரு பெண்ணை என்னுடைய வேலைக்காரி ஆகாரை தருகிறேன், நீர் அவளை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு பிள்ளையை பெறும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். ஆபிரகாம் காத்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அவனாலே அவ்வளவு பொறுமையோடு காத்திருக்க முடியவில்லை. மனைவி ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது, ஓஹோ, இது ஒருவேளை தேவனுடைய வழியாக இருக்கலாமோ என்று அவன் யோசித்து சாராயுடைய ஆலோசனையின்படி ஆகாரை மனைவியாக ஏற்றுக்கொண்டான். உலக அறிவு, மனிதனுடைய மூளை அறிவு, மனிதனுடைய முயற்சியினாலே வந்த பலன் இஸ்மவேல். பரிசுத்த தேவனின் வல்லமையினாலும் வழியினாலும் வராதபடிக்கு இஸ்மவேல் சாதாரண உலக வழிமுறையில் பிறந்தவனாக போய்விட்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரன் தேவனுடைய அற்புதத்தினாலே வர வேண்டியவன். ஆனால் இங்கே சாராயும் ஆபிரகாம் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை தங்களுடைய வழிமுறையிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று பார்க்கிறதுனால இட் வாஸ் எ தரோ ஃபெயிலியர். அந்த குடும்பத்திலே முறிவு உண்டாகிறது. அங்கே ஆகார் பிள்ளை பெற்று தனக்கு வந்தவுடனே அவள் பெருமைப்படுகிறாள். நாச்சியாரை அவள் கேவலமாக நினைக்க ஆரம்பிக்கிறாள். இஸ்மவேலை கைவிட வேண்டிய நிலைமை வருகிறது. ஆபிரகாமுக்கு சற்று வருத்தமான நிலைமைதான். இருந்தாலும் அவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாரா சொல்றது கேடு. நீ அப்பதான் யாருடைய உதவியை கேட்ட? என்கிட்ட வரல, சாராயிட்ட போட்டு ஆலோசனை எப்படி செய்கிற? சாரா சொன்னபடி சொல்லி அவளை அனுப்பிடு. சில காரியங்களே நம்மால புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் தேவனுடைய வழிகள் அவைகள் மகா உன்னதமானவைகள். உன் கற்ப பிறப்பானவன் என்று சொல்லும் பொழுது யுவர் ரைட்ஃபுல் வைஃப் சாரா, உன்னுடைய மெய்யான மனைவி, முதல் உனக்கு உள்ள மனைவி, அவள் மூலமாக நான் ஆசீர்வதிப்பேன். நீ குறுக்கோடியில் போயிட்ட. அதனால இஸ்மவேலை பிரிந்த வேதனை ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த தேவ சித்தத்திலிருந்து வழிபிரண்டு மூளை அறிவின்படி உண்டாக்கப்பட்ட இஸ்மவேல் சந்ததியினர் ஏதோமியரோடு சேர்ந்து இந்த நாளிலே காணப்படுகிற அரபிய கூட்டமாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆபிரகாமுடைய ஈசாக்கு மூலமாக வந்த இஸ்ரவேல், யாக்கோபு மூலமாக வந்த இஸ்ரவேல் சந்ததியினரை இன்றைக்கும் இஸ்மவேலர் எதிர்த்து கொண்டு அழிக்க சித்தமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வழியிலே இருந்து சற்று பிறண்டு போகும் பொழுது அது எவ்வளவு பெரிதான கஷ்ட நஷ்டங்களை வருங்கால சந்ததியினருக்கும் கூட உண்டாகும். ஒரு சிறு அவிசுவாசமான செயல் தேவனுடைய சித்தத்தை தங்களுடைய வழியிலே நடப்பிக்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன், பிற்காலத்திலே வரக்கூடிய பலன் மிக கஷ்டமுள்ளதாக இருக்கலாம். அதனாலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வழியில் நடப்பிக்க நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீடிய பொறுமை நமக்கு வேண்டும். குடும்ப காரியங்களில பெற்றோர்கள், பிள்ளைகளை படிப்பு, கல்யாண காரியங்கள், இப்படிப்பட்ட மற்ற உறவு காரியங்களில இன்றைக்கு அநேகர் தங்களுடைய மூளை அறிவை பயன்படுத்துகிறார்கள். கல்யாண காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த பெண் இவ்வளவு படித்திருக்குது, இந்த பையன் இவ்வளவு படிச்சிருக்கிறான், இவங்கிட்ட இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு சம்பளம், இவ்வளவு பணம், இந்த குடும்பம், இந்த கோத்திரம், இந்த ஜாதி, இவைகளெல்லாம் பார்த்து அநேகர் திருமணத்தை நடத்துகிறார்கள். அல்லது இந்த தற்காலிக உலக முறைப்படி ஒருவரை ஒருவர்
சந்தித்து பேசி தங்களுடைய விருப்பத்தை சொல்லி தங்களுக்கு இசைந்தவர்கள் தானா என்று பார்த்து கல்யாணம் கட்ட அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தத்திற்கு புறம்பாக மாம்சத்திற்கு முதலிடம் கொடுத்து உலகத்திற்கு முதலிடம் கொடுத்து செய்யப்படுகிற மனித சித்தத்தின்படி செய்யக்கூடிய அநேக திருமணங்கள் வேதனையுள்ளவைகளாக இருக்கின்றன. அதற்கு காரணம் தேவ சித்தத்திற்காக காத்திருக்காதபடிக்கு தங்களுடைய சுய மூளையை இன்றைக்கு அநேகர் பயன்படுத்துகிறதுனாலே வரக்கூடிய வேதனை. ஒருவரை ஒருவர் நேசித்து அங்க தேவ சித்தத்துக்கு இடமில்லாதபடி திருமணம் செய்கிறவர்கள் இந்த நாட்டிலே அதிகம். உலகம் முழுவதும் அது பரவி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருமணங்களிலே எத்தனை % சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது? கிட்டத்தட்ட 3 திருமணமானால் 1, 1.5 அல்லது 2 பங்கு அது மனவிலக்கிலே மன முறிவிலே போய்விடுகிறது. இப்படிப்பட்ட காரணத்துக்காக வருங்கால சந்ததியை எச்சரிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். தேவனுடைய ஸ்டாண்டர்ட் இந்த உலகத்திலே சொல்லப்பட நாம் நம்மை டெடிகேட் பண்ணணும். சரி, இந்த இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் 15வது அதிகாரத்திலே நான் பார்த்தபடி தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். 3 வயது கிடாரியை, 3 வயது வெள்ளாட்டை, 3 வயது ஆட்டுக்கடாவை, 1 காட்டுப்புறாவை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவைகளை கொண்டு வந்து நடுவாக துண்டித்து எதிராக வைக்கிறார். அங்கே தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை என்னவென்றால், ரத்தத்தை சிந்தி அந்த மாம்சத்தை பட்சித்து அங்கே அவர் செய்கிறதை பார்க்கிறார். அந்த துண்டங்களுக்கு நடுவாக தேவன் கடந்து போகிறார். அந்த தேவன் கடந்து போகும் பொழுது அந்த துண்டங்களுக்கு நடுவே வரும் பொழுது அந்த காரிருள் உண்டான நேரத்திலே புகைக்கிற சூளையும் அங்கே அக்கினி ஜுவாலையும் தோன்றிற்று என்று தேவன் பிரசன்னத்தினாலே அவர் தம்முடைய வாக்குறுதியை உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட பிறகும் ஆபிரகாம் விசுவாசத்திலே கொஞ்சம் வேவரிங்கா இருந்து இஸ்மவேலை பிறப்பித்து விட்டார். இப்பொழுது அவருக்கு வயது 86 ஆகிவிட்டது. இஸ்மவேல் ஆண்டவர் பேசவில்லை. கொஞ்ச காலம் ஆண்டவர் அவனை விட்டு விட்டார். அவனுக்கு 13, இஸ்மவேலுக்கு 13 வயது, ஆபிரகாமுக்கு 99 வயது. ஆண்டவர் அவனை அழைத்து முதல் அழைப்பு ஆதியாகமம் 12 சொல்லப்பட்ட முதல் அழைத்து கிட்டத்தட்ட 24 வருஷங்களாகிவிட்டது. இன்னும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறாத நிலைமை இருந்தது. அந்த சமயத்திலே தேவன் தம்முடைய சித்தமான நேரத்திலே ஆபிரகாமை அழைத்து அவனோடு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். 99 வயதிலே ஆபிரகாம் அவனுக்கு தரிசனமாகி, ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது he appeared என்று போட்டிருக்குது. அது ட்ரீம் இல்ல, he appeared. அவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், I am God Almighty. அது அந்த மூல மொழியிலே பார்க்கும் பொழுது எல் ஷடாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I am God Almighty, I am a powerful God, nothing is impossible for me. இந்த பொருளோடு உள்ள நம்முடைய நாமத்தை சொல்லி ஆபிரகாமுக்கு அவர் தோன்றி அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தத்தக்கதாக பேசுகிறார். அவனோடு பேசி அவனுக்கு உன் பேர் என்னப்பா கேட்கிறார். ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ற அந்த வார்த்தைக்கு எக்ஸால்டட் ஃபாதர் என்று பெயர். ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஆபிரகாம் என்றால் ஃபாதர் ஆஃப் கிரேட் நம்பர், ஃபாதர் ஆஃப் எ கிரேட் நம்பர் அல்லது ஃபாதர் ஆஃப் மெனி. அதாவது அநேக ஜனங்களுக்கு, அநேக சந்ததிகளுக்கு நீ தகப்பனாவாய். சாராய் என்பவளுக்கு சண்டைக்காரி என்று பெயர், சாராள் என்று மாற்றும் பொழுது இளவரசி என்ற ஒரு புது பெயரை தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எதையும் என்னாலே நடப்பிக்க முடியும். ஆனா அக்ரிமெண்ட்ல 2 பார்ட்ஸ் இருக்கு. 2 பேரும் அக்ரி பண்ணணும். இந்த புதிய உடன்படிக்கையில 2 பேரும், நான் சர்வ வல்லமை தேவன், நீ
எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. Be ye perfect, be ye blameless. அதாவது உன்னிடத்திலே குற்றஞ்சாட்டப்படக்கூடாதபடிக்கு பூரணனாக நீ எனக்கு முன்பாக இருந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லவர். ஐ எம் an all powerful God, nothing is impossible. ஆனா என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமென்றால், வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமென்றால், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருக்க வேண்டும். blameless and perfect. தேவனை நோக்கி நாம் அநேக சமயங்களில் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்ப காரியங்களுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் வாக்கு சில வசனங்களை வைத்துக் கொண்டு நாம் தேவன் என்னிடத்திலே பேசினார் என்று சொல்லுகிறோம். நல்லது. ஆனால் தேவன் பேசின வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது, அல்லது தேவன் நம்மிடத்திலே பேசின வார்த்தைகளுக்கு பூரணமாக கீழ்ப்படியும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக மாறுகிறோம். ஒரு அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்லுகிற உடன்படிக்கை, நான் உனக்கு எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இங்க ஒரு உடன்படிக்கைன்னா 2 பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் பண்றாங்க. நீ எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். வாக்குத்தத்தம் பண்ணின பையன் பிறக்கல. ஆண்டவர் மறுபடியுமாக ஆபிரகாமை முன்னால உடன்படிக்கை பண்ணார். அவங்க 86 வயதாச்சு. பிறகு 99 வயசாச்சு. இன்னும் சரீரமானது வயது பலவீனப்பட்டு போச்சு. சாராளுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட சமயத்துல ஆண்டவர் அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். You will become father of many nations. ஆபிரகாம், அவனுக்கு ஆபிரகாம் என்ற புது பெயரை தெரிவிக்கிறார். புது பெயர் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அளிக்கும் பொழுது சிலருக்கு புதிய பெயரை கொடுக்கிறார். அந்த புதிய நாமத்தை அவர் நமக்கு தருகிறார். ஆண்டவற்றிலே வந்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய பெயரையும் தருகிறார். மற்றவர்கள் அறியாத பெயரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம் என்று நினைக்கிறேன். புதிய நாமத்தை தேவன் நமக்கு தருகிறார். அந்த புதிய நாமம் என்னன்னா, நம்முடைய புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு முத்திரை. நம்முடைய அக்ரிமெண்ட்டை ஆண்டவரோடு புதுப்பித்துக் கொண்டு நாம் உறுதி அளிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு முத்திரையை கொடுக்கிறார். அந்த ஆண்டோடைய வார்த்தை வந்தவுடனே 3வது வசனம் 17:3, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஆண்டவர் பேசின உடனே அவன் கீழே விழுந்து ப்ராஸ்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் சமூகத்திலே முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறான். He fell on the dust. அந்த தூசி, குப்பை, தாழ்வான அந்த நிலைமைய அவன் யோசிக்கவே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். ஆபிரகாம் முகங்குப்புற தூசியில் விழுந்து கேட்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லுது, டஸ்ட் என்று சொல்லுது. He fell on the ground. அது ஆபிரகாமுடைய சரண்டரை குறிக்குது. அந்த ஆபிரகாம் அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸை ஏற்றுக்கொண்டு அவர் முகங்குப்புற விழுந்து தேவனுடைய தேவ பயத்தோடு தேவ பிரசன்னத்திலே தம்மை தாழ்த்தி நம்முடைய பலவீனங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளுகிறார். ஆண்டவரே, நீர் சொன்னீர், உன்னுடைய கற்ப பிறப்பானவன் சொன்னீர், நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி இஸ்மவேலை பெற்றேன், கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டேன், தன்னை தாழ்த்தி விசுவாசத்திலே பலவீனப்பட்டதே ஆண்டவருடைய அறிக்கை இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனாயிரு, பெர்ஃபெக்ட் என்று சொல்லும் பொழுது wholly dedicated to performing his will. தேவ சித்தத்தை நடத்துவதற்கு முழுவதுமாக பிரதிஷ்டை பண்ணுதல். நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கலாம்.
அந்த வாக்குத்தத்தங்களோ நம்முடைய வாழ்க்கையில சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுது. காரணம், நம்மிடத்திலே சுய அறிவு, மூளை அறிவை நாம் பயன்படுத்தும் ஆகினால ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தினேன், தேவ ஆவியானவருடைய வல்லமையை நான் நம்பவில்லை, உம்முடைய வழிநடத்தலை நான் நம்பவில்லை, நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்க என்பதை நான் புரியாதபடிக்கு உலக மக்களை போல உலக பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டேன். மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையில கூட அப்படி நான் நடந்தது உண்டு. என்னை மன்னியும் மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை புதுப்பியும், நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை டெடிகேட் பண்ணும் பொழுது, நம்மை தாழ்த்தி wholly dedicated to perform his will, பூரணமான தேவ சித்தத்தை செய்வதற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த புதிய பெயரை தந்து, புதிய பலனை தந்து, புதிய உற்சாகத்தை தந்து, புதிய விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது உடன்படிக்கை பண்ண கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த விசுவாசம் அல்ல, அது தொடர்ந்து அந்த விசுவாசம் வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு சில வருஷங்கள் ஆகலாம். நம்முடைய உடல் உலக பிரகாரமான வயது பல வயது. உங்களிலே அநேகர் நீங்கள் திருமணமானவர்கள், ஒருவேளை 1-2 பேர் இன்னும் திருமணம் ஆகாதவர்கள், ஆக காத்திருப்பவர்கள், வயது வந்தவர். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அல்லது மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி எத்தனை வருஷமோ எனக்கு தெரியாது. எனக்கு ஆண்டு சித்தமான 75 வயது முடிய போகும். நான் 1960 வருஷத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட 51 வருஷம் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டு நடத்துகிற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, there were failures, தோல்விகள் இருந்ததும், குறைகள் காணப்பட்டதும், விழுந்து போகுதல் காணப்பட்டதும், கனியற்ற வாழ்க்கை நம்மிடத்திலே இருந்தது உண்டு, ஜெபிக்க முடியாத கடினமான இருதய நிலைமைகள் காணப்பட்டதும். ஆபிரகாம் எப்படி மறுபடியுமாக முகங்குப்புற விழுந்து தேவனுடைய சமூகத்திலே தம்முடைய உடன்படிக்கை, அவர் தம்முடைய டெடிகேஷனை, தம்முடைய ஆண்டவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்ததை அவர் புதுப்பி கொடுத்து கொண்டது போல நாம் தரையிலே தாழ விழுந்து, தூசியிலே விழுந்து நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பெயரை அல்லது புதிய உற்சாகத்தை, புதிய பலனை, புதிய ஆசீர்வாதத்தை தந்து ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்க சித்தமானார். ஆபிரகாம் இந்த நமக்கு தேவன் கொடுத்த விசுவாசம், ரட்சிக்கப்பட்ட நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும், ஆண்டவருடைய வருகையின் வரைக்கும் அல்லது நாம் மரிக்கிற வரைக்கும் அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே முதல் அவர் போகிற இடங்களில் எல்லாம் பலிபீடத்தை கட்டுகிறவராக இருந்தார். ஆகினாலே நம்முடைய முழங்கால்கள் சரியாக இருக்கும் பொழுது, நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியா இருக்கும்போது, we may have a busy schedule, அதிகமான நெருக்கமான வேலைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் தேவனோடு கொள்ளக்கூடிய அந்த உறவு இருக்கிறதே, ஜெபம், அந்தரங்கமாக தேவனிடத்திலே செலவழிக்கிற நேரம், அது நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். வெளிப்படையாக ஜெபிக்கிறது, ஊழியங்களை செய்கிறது, பிரசங்கங்களை பண்ணுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறது வெளிப்படையான காரியங்கள். ஆனா தேவனோடு நாம் கொள்ளுகிற உறவானது அது அந்தரங்கமான, அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா நம்முடைய இருதயங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய இயக்கங்களை, நம்முடைய ஜெபங்களை அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் வெளியரங்கமாக ஆசீர்வதிக்க முடியும். அதனால நம்முடைய விசுவாசம் ஆரம்பித்த நாளிலே அல்லது கொஞ்ச காலம் அல்ல, கடைசி வரைக்கும், ஆண்டவர் வருகை வரைக்கும் அல்லது நாம் மரிக்கிற வரைக்கும் அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார் என்று சொன்னேன். நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியாக இருக்கும் பொழுது, நம்மிடத்திலே குறைவுகள் காணப்பட்டாலும், விழுந்து போகுதல் காணப்பட்டாலும், நாம் திரும்பவுமாக ஆண்டவரிடத்திலே நாம் வந்துவிடக் கூடும். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நம்மோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் மனுஷனை போல அல்ல, அவர் சத்தியம், அவர் உண்மையானவர், தம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு மாறாதவர், நம்மை அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரைக்கும் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அதனால he is careful about his promise. நம்மிடத்திலே குறைகள் காணப்பட்டாலும் அப்பப்போ மனம் திரும்புவதற்கான சான்ஸ் கொடுக்கிறார். வீட்டிலே வரக்கூடிய ஒரு வியாதி, சில பொருள் நஷ்டங்கள்,
சில அவமானங்கள், சில குறைகள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுவார். பாரு, நீ ஆண்டோடைய வழியை விட்டு நீ போயிட்ட, திரும்ப என்று சொல்லும் பொழுது நாம் நம்மை தாழ்த்தி திரும்ப வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட தருணங்களை நமக்கு தருகிறார். ஆபிரகாமுக்கு அவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி புதிய உடன்படிக்கையை கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டார். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவர் நம்பினார். விசுவாசத்தில் அவர் கொஞ்சம் கூட சந்தேகப்படல. அவர் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. நீதி தேவனுடைய நீதி, நம்முடைய நீதி அது கந்த, அது தேவ நீதி, அது அருமையான தேவ நீதி. அதாவது தேவனுடைய பேரில் வைக்கும் விசுவாசம், அவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, தேவனுடைய சித்தத்தை முற்றிலுமாக அறிந்து கொள்கிறது, தேவனோடு உள்ள உறவு, இவைகளிலே சரியாக இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்குள்ளே ஆண்டவராக இருந்து கிரியை செய்யும் பொழுது நாம் ஆண்டவருடைய வழியிலே நாம் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது நாம் தேவ நீதி உள்ளவர்களாக மாறும். நம்முடைய நீதி அது கந்தை. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நம் மூலமாக கிரியை செய்யும் பொழுது நாம் தேவ நீதி உடையவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீதி ஆபிரகாமிடத்திலே காணப்பட்டது. இந்த விசுவாசத்தை உடைய ஆபிரகாம் அதோடு நின்றுவிடவில்லை. அவருடைய வாழ்க்கையில இன்னும் சில காரியங்களை நடக்க மறுபடியும் தேவன் ஆபிரகாமிடத்துல பேசுகிறார், சாராளிடத்துல பேசுகிறார். சாராளுக்கு கொஞ்சம் அவிசுவாசம் வருகிறது, சிரிக்கிறாள். கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உற்பவ காலத்துல நான் திரும்ப வருவேன் சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் சொல்லி அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும் பொழுது அவன் கிட்டத்தட்ட 100 வயது. 100 வயது, சாராளுக்கு 10 வயது குறை. இவ்வளவு தேவன் நடக்க கூடாத ஒரு காரியத்தை நடப்பித்து அற்புதமான காரியத்தை நடப்பிக்கிறார். உலக வழியில் அல்ல, உலக முறை. அந்த மெசபடோமியாவில் உள்ள வழக்கம், ஒரு மனைவிக்கு பிள்ளை இல்லைன்னா அவனுடைய வேலைக்காரிய கணவனுக்கு 2வது மனைவியா கொடுப்பான், அவன் பிள்ளையை பெறுவான். அந்த பிள்ளை முதல் மனைவிக்கு சொந்தம். அந்த உலக வழியிலே ஆபிரகாமும் சாராளும் போனதுனால பல காப்பாடுகள், கஷ்டங்கள் வந்தது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, உனக்கு நம்பிக்கையெல்லாம், உனக்கு உன்னுடைய அறிவின்படி உள்ள நம்பிக்கையெல்லாம் போகணும், விசுவாசத்தின்படி உள்ள நம்பிக்கை உனக்கு வரணும். அறிவின்படி ஆபிரகாம் ஓல்டு, சாராள் சரீரம் செத்து போச்சு. அப்படிப்பட்ட நிலையில தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை ஒரு அற்புதமாக நடப்பிக்கிறார். வந்து பேசி, நான் ஒரு உற்பத்தி காலத்துல திரும்ப வருவேன், அப்போ சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இவ்வளவு நாளும் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உன்னை சந்ததி ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொன்னாரு. இப்போ ஆண்டவர் டெபினட்டா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதமானது நிறைவேறுகிறது. தேவன் நம்முடைய வாக்கு மாறாத, வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் மாறவே மாட்டார். இட்ஸ் an agreement, நியூ அக்ரிமெண்ட், புதிய உடன்படிக்கை. ஆனால் விசுவாசத்தை அவர் காத்துக்கொள்ள வேண்டியது. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கை பலி செலுத்து என்று சொல்லுகிறார். இவ்வளவு நாள் கீழ்ப்படிஞ்சது கொஞ்சம், விசுவாசம் கொண்டது கீழ்ப்படிந்தது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே. இப்போ அடுத்த ஸ்டெப், உயர்ந்த ஸ்டெப். உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், அவனை தகன பலியாக இடுன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். உனக்கு புத்திரன், ஏகசுதன், உன் நேசகுமாரன். பாருங்க, ஆபிரகாம் அந்த வயசுல பிறந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசையோட காத்துட்டு இருந்திருப்பார், எவ்வளவு நேசித்தார். அவன் வாலிபனான கிட்டத்தட்ட 17 வயசு இருப்பேன்னு நினைக்கிறேன். அவனை கொண்டு போய் பலி எடுக்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்துல he was not wavering. அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர், அவர் உண்மையுள்ளவர், அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிற அந்த விசுவாசமானது இருந்ததுனால தேவன் சொன்னபடி அவனை பலி செலுத்தி விட்டார் என்று சொல்லலாம். தம்முடைய இருதயத்துல விறகு அடுக்கி கைகளை கட்டி பையனை தூரத்துக்கு வச்சு கட்டி தூக்கி குத்த போயிட்டார். அது வரைக்கும் அவர் ஹெசிடேட் பண்ணவே இல்லை. அப்பொழுது தேவன் அவனை மறுபடியுமாக ஆபிரகாமை
கூப்பிட்டு, எப்பா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 22வது அதிகாரம் 17-18 வசனத்துல ஆண்டவர் மறுபடியுமாக தம்முடைய வாக்குறுதியை சொல்ல, இப்போ நீ விசுவாசம் உள்ளவன்கிறத நான் நல்ல சந்தேகத்துக்கு இல்லாதபடிக்கு நான் புரிஞ்சுட்டேப்பா. இந்த காரியத்துல நீ ஒப்பு கொடுத்தாய். உன்னுடைய விசுவாசத்தினால வந்த பிள்ளையையும் தேவனுக்கு கொடுக்க ஒப்பு கொடுத்தப்பா. Faith and obedience. Faith and obedience. ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து தோன்றுவார். இயேசு கிறிஸ்து மூலமாக சந்ததிகள் எல்லாம், உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை மறுபடியுமாக உறுதிப்படுத்தினார். இந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உரிய ஆசீர்வாதம். இந்த உத்தமனாக என்று சொல்லும் பொழுது நாம் இருதய சுத்தமாக நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை கை கொள்ள வேண்டும். இருதயம். இப்போ உலகத்தில் உள்ள பல ரிலிஜனை பார்க்கும் பொழுது அநேக ரிலிஜன் வார்த்தையினாலும் செய்கையினாலும் அதிகமாக வெளிப்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தம். அவர் நம்முடைய வாழ்க்கையானது வெளிப்படையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை உள்ளானதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவன் ஏசாயா மூலமாக வெளிப்படுத்தின காரியத்தை அங்கே மறுபடியுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல 6வது. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லு. இருதயம் தூரமாய் இருக்கிறது. இன்றைக்கு வாயினாலே நாம் அறிக்கை எடுக்கிறது லேசான காரியம். வெளிப்படை செய்கையினாலே நாம் நம்முடைய ரிலிஜனை வெளிப்படுத்துகிறது லேசான காரியம். ஆனால் உள்ளான மனுஷனிலே சரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதனால பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இந்த காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்க என்ன பவுல் சொல்லுகிறார்? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. தேவன் கொடுத்த கற்பனையினுடைய பொருள் 10 கட்டளைகள், மற்ற ரூல்ஸ், ரெகுலேஷன், ஆவிக்குரிய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லும் போது சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதுல இருந்து பிறக்கக்கூடிய அன்பு என்று சொல்லுகிறார். சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனைகளில சத்தியமாக நமக்கு கொடுத்த காரியங்களிலே இந்த வெளிப்படையான வாழ்க்கை உள்ள பரிசேயர், சதுசேயர் அவர் கண்டிக்கிறார். நீங்க வெளியில இதெல்லாம் பேசுறீங்க, ஆனா பேசுறபடி செய்கிறது இல்லை. புறம்பான சில காரியங்களை செய்கிறீர்கள், அது ஆத்மாவை, அதை ஆவியை டச் பண்றது இல்லை என்று சொல்லி அந்த கருத்திலே அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் போதிக்கும் பொழுது இருதயத்திலே அல்லது உள்ளான மனுஷனிலே, அந்தரங்கமான வெளிப்படையாக காணப்படாத உள்ளான மனுஷனிலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த உள்ளான காரியம் சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி. இந்த சுத்த இருதயம் என்று சொல்லும் பொழுது பாவம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அது இருதயத்திலே ஆரம்பிக்கிறது. இருதயத்துல வருகிற தோன்றுகிற தகாத எண்ணம் தகாத வார்த்தையாகவோ தகாத செய்கையாகவோ வரும் பொழுது வெளிப்படையாக பாவத்தை பிறப்பிக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே
பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது அவனவன் முதலாவது அதிகாரம் 14-15 பார்க்கும் பொழுது யாக்கோபு 1:14-15 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இருதயத்திலே இச்சை தோன்றுகிறது. A strong desire, lust, இச்சை தோன்றுகிறது. அந்த ஸ்ட்ராங் டிசையர் அது வார்த்தையாகவோ செய்கையாவோ வெளிப்படும் பொழுது அது பாவத்தை பிறப்பிக்கும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கிறது. தேவ தண்டனை கொண்டு வருகிறது. அதனாலதான் ஆண்டு சொன்னார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படி எப்படி இருக்கிறதோ அது நமக்கு தெரியும். பிறருக்கு முழுவதுமாக தெரிய மனதில்லை, முடியாது. ஆனா நமக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். நம்முடைய உள்ளான நிலைமை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதான் சுத்த இருதயம் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. தாட் லெவல் பியூரிட்டி, தாட் லெவல் ஹோலினஸ் தேவன் விரும்புகிறார். அதனாலதான் அவர் பேசும் பொழுது மத்தேயு 5:27-28 பேசும் பொழுது மனுஷன் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஆவி ஆத்மாவை பரிசுத்தமாக வைக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவர் பேசும் பொழுது இதை தெளிவாக சொல்லுகிறார். விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள் பார்க்கும் சரீரத்திலே தகாத உறவு, திருமணத்திற்கு புறம்பாக, கணவன் மனைவி தவிர புறம்பாக, அது எப்படிப்பட்டதாக இருக்கலாம். சரீர உறவு கொள்ளும் பொழுது அது விபச்சாரம். மோசையின் மூலமாக அப்படிப்பட்ட பாவத்திற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். மோசையின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின காரியம். கல்லெறிந்து கொண்டார்கள் அந்த காலத்துல. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோடு பார்க்கிற, இது இன்னர் மேன், உள்ளான மனுஷன் இல்லை. இச்சையானது இருதயத்திலே தோன்றுகிறது. இந்த பாவத்திற்கு நாம் நம்மை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். இது நம்ம வெளிப்படையாக நம்முடைய பக்தி கெடுத்த காரியங்கள், நம்முடைய செயல்பாடுகள் இவைகளை ஒருவேளை கொண்டு வராமல் இருக்கலாம். ஆனால் உள்ளான இருதயத்திலே பாவம் செய்து கொண்டு வெளியே மாய்மாலமாக பக்தியின் வேஷத்தை தரிக்கிறது கூடிய காரியம். நான் சிலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். வெளியே அருமையான பக்தர்கள், ஆனால் உள்ளான இருதயத்திலோ ரகசியமான வாழ்க்கையிலோ அவர்கள் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளவில்லை. இட் இஸ் பாசிபிள். பெரிய பிரசங்கியாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், சாட்சிகளை நாம் சொல்லலாம், பாட்டுகளை பாடலாம், பெரிய கிறிஸ்தவ செயல்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இவைகளை எல்லாம் இரண்டாவது பட்சமாக பார்ப்பார். முதலாவது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அதனால நம்முடைய இருதயத்திலே வரக்கூடிய எண்ணங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா if we entertain a wrong thought, wrong desire, அது it may lead to sin. இப்போ ஒரு flash of thought வருது, அதை நம்ம பாவம் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அது சோதனை வரும் பொழுது, அந்த தாட் வரும் பொழுது அந்த எண்ணத்தையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் அதை விரட்டி விடுவோம் என்றால் அது பாவமாக மாறாது. ஆனா if we entertain a wrong thought and desire, ஒரு தவறான எண்ணத்தை, தவறான ஆசையை, தவறான நோக்கத்தை அந்தரங்கமாக நாம் இருதயத்திலே பேணி வளர்ப்போம் என்றால் நாம் அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே சமயம் வாய்க்கும் பொழுது விழுந்து விடுவோம். இன்னைக்கு அநேகர் பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்யக்கூடிய வசதி இல்லை அல்லது சூழ்நிலை இல்லை. சூழ்நிலை வரும் என்றால் அநேகர் விழுந்து போவார். அதனால இவைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். We should never entertain a wrong thought, a wrong desire, a wrong motive, etc. இது அப்போ அந்த எண்ணம் வருகிறதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவைகளை நாம் விரட்ட வேண்டும். ரத்தத்தினாலே கழுவி நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதனால அருமையானவர்களே, எண்ணங்களை குறித்து ஜாக்கிரதை. கோபப்படுகிறோம். அந்த கோபமானது உள்ளான மனுஷனை கரைப்படுத்துகிறது. இட் அஜிடேட்ஸ் தி இன்னர் மேன். அதனாலதான் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷன் கொலைபாதகனா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். wrong thought, evil desire, அவைகளை குறித்து ஜாக்கிரதை. அப்ப இருதயத்திலே சுத்தமாக இருக்கும் பொழுதுதான்
நான் தேவனுக்கு முன்பாக பிளேம்லெஸ்ஸாக உத்தமனாக இருக்க முடியும். ஒரு நிருபத்திலே எபேசியர் என்று நினைக்கிறேன், அன்பிலே நாம் குற்றமற்றவர்களாக பரிசுத்தவான்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பிலே பரிசுத்தம், அன்பிலே பரிசுத்தம். நாம் பிறரிடத்திலே நாம் பழகும் பொழுது, அன்பாக இருக்கும் பொழுது, நாம் என்ன நோக்கத்தோடு நாம் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்று பார்க்கணும். அது மெய்யான அன்புதானா, அது ஸ்பிரிச்சுவல் லவா என்று பார்க்கணும், அல்லது மாம்ச பிரகாரமான உறவா என்று பார்க்கணும். மாம்ச பிரகாரமான உறவு தெய்வீக பிரகாரமான ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு மிக 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 தாழ்வுபட்ட நிலையில இருக்கு. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்காக அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக இருக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால அப்படிப்பட்ட அந்த கிருபையிலே நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சுத்த இருதயம், சுத்த இருதயம். இந்த சுத்த இருதயம் வரும் பொழுது மாம்ச பிரகாரமான இச்சை மட்டுமல்ல, பொதுவாக மக்கள் அதைத்தான் யோசிவார்கள். பொருள் ஆசை, பேர், புகழ், இவைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு பிரசங்கிக்கு பெருமை லேசாக வந்துவிடும். நல்ல ஒரு திரளான கூட்டத்துக்கு, பெரிய கூட்டத்துக்கு பேசின உடனே உள்ள ஒரு இலேட்டட் ஃபீலிங் உண்டாகும், ஒரு உயர்ந்த ஒரு மனப்பான்மை. 2 பேர்த்த சாட்சி சொன்ன உடனே ஒரு பெரிய காரியத்தை சாதித்தது மாதிரி தெரியும். மகிமையை தேவனுக்கு கொடுக்காவிட்டால் அது பிரயோஜனமற்றதாக போய்விடும். பேர், புகழ், பொருளாசை, ஜாக்கிரதையா இருக்கணும். அது இருதயத்திலே தோன்றுகிற ஒரு பெருமைக்காரர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். பெருமைக்காரர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அதே மாதிரி பொருளாசை, விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை பிடித்து ஆளுகிற ஒரு பெரிய உள்ளான பாவம் என்னன்னா பொருளாசையும் பெருமை. பொருளாசை, பெரிய பிரசங்கியாக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நான் பேச வேண்டும், இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு பிரசங்கம். இன்னைக்கு நான் அநேகர் மனம் திரும்புவதை குறித்து காட்டிலும் அநேகருக்கு நான் சுகமாக்கணும், நான் ஜெபம் பண்ணோடனே சுகமாயிடணும், நான் ஜெபம் பண்ணோடனே அவங்களுடைய பிரச்சனை மாறிடணும், இப்படிப்பட்ட எண்ணம் தான் இன்னைக்கு அநேக பிரசங்கிகளுக்கு வந்து கொடுக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊழியத்தை ஒருவன் செய்வான் என்றால் இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ், இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். இன்னைக்கு அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் பொருளாசையினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே தீமோத்தேயு தம்முடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் அப்படி எச்சரித்து சொல்கிறார். 6வது அதிகாரம் 5வது வசனம். கெட்ட சிந்தையுள்ள 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷரால் உண்டாகும் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ விலகு. அதே மாதிரி கடைசி காலங்களிலே என்னென்ன தீமைகள் எல்லாம் வரும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே சொல்கிறார். கிட்டத்தட்ட 19 காரியங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். மக்கள் சுபாவ அன்பற்றவர்களாக இருப்பார்கள், பணப்பிரியராக இருப்பார்கள், தன்னலம் உள்ளவர்களாக இருப்பார்கள், தற்பிரியராக இருப்பார்கள். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே தோன்றக்கூடியவைகள் பணத்திற்காக, வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு அருவருப்பானவன். ஒருவேளை உலக மக்களின் பார்வையில அவர் பெரிய ஆளா இருக்கலாம், இவர்கிட்ட ஜெபம் பண்ணா உடனே சுகம், இவர்கிட்ட ஜெபம் பண்ணா உடனே பிரச்சனை மாறும் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் நியாய தீர்ப்பு நாளிலே தான் அவர் நாம் கண்டுபிடிப்போம், அவர் வெளிப்படுத்தும் போது. அருமையானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் பண ஆசைக்கு விலகினவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய பெயரை, புகழை வெளிப்படுத்த தாங்கள் எவ்வளவு உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்கள் என்பதை பறைசாற்றுகிறார்கள். நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசம் உள்ள ஆபிரகாம் தூசி மட்டுமாக தம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது தேவன் அவரை உறுதிப்படுத்தினார். ஈசாக்கினுடைய வழியிலே யாக்கோபு, யாக்கோபின் வழியிலே தாவீது, தாவீதின் வழியிலே இயேசு கிறிஸ்து பிறந்த சந்ததி. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய வழியிலே வந்தவர். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பம் தரித்து தேவகுமாரனை பெற்றெடுத்தாள். மரியாள்
ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த அருமையான ஒரு பரிசுத்தவாட்டி. அவளை தேவன் பயன்படுத்தினார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் கீழ்ப்படிந்த, தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்த மரியாள் மூலமாக அதை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நிறைய காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் நேரம் அதிகமாகிறதுனாலே நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அமெரிக்கா நாட்டிலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னாலே நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, டீனேஜ் கேர்ள்ஸ் பிரெக்னன்ட் ஆகணுங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில 25 பேர், 100 டீனேஜ் கேர்ள்ஸ் இருந்தா அதுல 25 பேர் தவறான வாழ்க்கையில கற்பம் தரித்தவர்கள். The national average for America is about 10%. 10%. 100 வாலிப பிள்ளைகள் டீனேஜ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அதுல 10 பேர் தங்களுடைய சரீரத்தை கொடுத்து பிரெக்னன்ட் ஆகினவங்க. இன்னும் பிரெக்னன்ட் ஆகாதபடிக்கு தடைகளை பண்ணி கொண்டவர்கள் இன்னும் அதிகம். இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இந்த நாட்டிலே இன்னும் நம்முடைய நாடுகளிலும் கூட இந்த அசுத்தமான பழக்கம் வந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன? டிவி, பிலிம், சிடி, போர்னோகிராஃபி, மேகசின். இப்படிப்பட்ட சூழ்நிலை மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கையை அரிக்கிறது. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய நாம், ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தார், அவருக்கு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். நம்முடைய விசுவாசம் மூலமாக அழிந்து கொண்டிருக்கிற இந்த சந்ததியை நாம் தேவனுக்கென்று ஆதாயப்படும். ஆபிரகாமுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சந்ததியிலேயே கொண்டு வர செய்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு. அதே மாதிரி தேவன் உன்னை நான் பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி மல்டிப்ளை யுவர் நம்பர் என்று சொல்லும் பொழுது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக பலுகி பெருகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய சந்ததியை உண்டாக்கத்தக்கதாக நாம் கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு, பிளேம்லெஸ்ஸாக பெர்ஃபெக்டாக வைத்துக் கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்வோம் என்றால், கண்ணீரோடு ஜெபிப்போம் என்றால் தேவன் இந்த சந்ததியை ஆசீர்வதிக்க முடியும். தேவன் அழிவிலே இருந்து இந்த சந்ததியை, வாலிப சந்ததியை காத்துக்கொள்ள முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. கீழ்ப்படுதலையும் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்கிற விசுவாசத்தையும் தேவன் நமக்கு தரட்டும். தேவன் ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானித்து உங்களுடைய சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள எங்களுக்கு உதவி. நாங்கள் பலவீனர்கள், குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே, கீழ்ப்படிய உதவி செய்யும். நீர் மகிமைப்படும். வல்லமையினாலே எங்களை இடை கட்டி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். 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 திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான்.